யாழ் குடாநாட்டில் ஆட்கள் இல்லாத வீடுகளை இலக்காக கொண்டு தங்க நகைகளை திருடி அவற்றை அடகு வைத்து வந்ததாக கூறப்படும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அவர்களிடமிருந்து அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகள் சாவகச்சேரி போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட தங்க நகைகளின் மொத்த பெறுமதி 1,50,00,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 9ஆம் திகதி சாவகச்சேரி நகரில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவரின் வீட்டில் இருந்து 17 பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காணொலிகளின் உதவியுடன் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது யாழ் நகரில் வைத்து நவாலியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கடந்த 22ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கோப்பாய் பகுதியில் 3 வீடுகளிலும், வட்டுக்கோட்டை மற்றும் சாவகச்சேரி பகுதிகளில் தலா ஒரு வீட்டிலும் என மொத்தம் 5 வீடுகளில் தங்க நகைகள் திருடப்பட்டமை தெரியவந்துள்ளது. இதையடுத்து பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக கூறப்படும் ஊர்காவற்றுறையைச் சேர்ந்த பெண் ஒருவரும் நவாலியைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் திருடப்பட்ட தங்க நகைகளை அடகு வைத்து கிடைத்த பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3வரும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் அடகு கடைகளில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நீதிமன்ற உத்தரவும் பெறப்பட்டுள்ளது. இதற்கமைய ஊர்காவற்றுறையில் உள்ள அரச வங்கியில் அடகு வைக்கப்பட்டிருந்த 26 பவுன் தங்க நகைகளும், யாழ் நகரில் உள்ள தனியார் அடகு கடையில் வைக்கப்பட்டிருந்த 17 பவுன் தங்க நகைகளும் சாவகச்சேரி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 43 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.